गाइस வண்டியில் டீசல் திருடிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் அசால்ட்டாக வந்து திருட்டு போயிடுறானுங்க. ஒரே ஆள் டக்கு நெட்டு போட முடியலையா, அப்படியே அந்த டக்குனு கையில் ஸ்லிப் ஆகி சுற்றி டம்முன்னு வந்து அந்த இது நீங்கள் அடிச்சிருச்சு. பைக்கில் போய் லிஃப்ட் கேட்டால் கூட யாரும் தர மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா நான் இருந்த கோலம் அப்படி. ஸோ ஒரு சில பேர் நான் கையில் பக்கெட் எடுத்துகிட்டு டீசல் வாங்க போகும்போது வேறு என்னவோ நினச்சிட்டாங்கன்னு தெரில, ஒருத்தர் கூட லிஃப்ட் தரலங்க. செமையாக இருக்கு. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா மைசூரில் இருக்கிறேங்க. மைசூர்லேருந்து பூனே போகிறேன் லோடு ஏற்றிட்டு. லோடு ஏற்றியாச்சு, பில்லாம் வாங்கியாச்சு. ஸோ வெளியே வந்து பார்க்கிங்கில் நிற்கிறேன் நான். பின்னாடி பாருங்கள், நம்ம வண்டியும் அந்த வண்டியுமே, அந்த வண்டி நாகாலாண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ ரெண்டு வண்டியுமே பூனா தான் போகுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னா, நேற்று ஒரு வண்டி பூனேக்கு ஏற்றுச்சு எங்கள் கம்பெனி வண்டியே. அந்த வண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வண்டி வந்து டயர் பஸ்டாகி நிற்கிது, டயர் வெடிச்சு. ஸோ இப்போ என் வண்டியிலேருந்து ஸ்டெப்னியை கழட்டி அந்த வண்டி நான் கொடுக்கணும். அதுக்கு நான் போனோம் மெயினாக. ஸோ வந்து டீசல் இல்லை, எங்கள் சூப்பர்வைசர் கூப்பிட்டா அவர் எடுக்கலை. ஸோ அவர் கால் பண்ணார்னா டீசல் அடிச்சுட்டு தான். ஸோ அவரை போய் நான் பார்க்கணும். என் வண்டி ஸ்டெப்னே கழட்டி கொடுத்துட்டு மாட்டிட்டு அவர் அப்படியே பொறுமையாக நானும் கூட்டிகிட்டு போகணும் அப்படியே நான். ஸோ பார்க்கலாம் இது எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ போக போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். 5 hours later. The next day. Two hours later. Guys, வண்டியில் டீசல் திருடிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அதான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கள் கம்பெனி வண்டி டயர் வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் லோடு எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு மேனேஜர் சொன்னார், ஸ்டெப்னி போய் கொடுங்கன்னு சொன்னார். 150 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு பங்க்கில் இருந்து கிளம்பி வந்தேன். வந்து பஞ்சர் கடை தேடணும், பஞ்சர் கடை எங்கேயுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாண்டியா சிட்டிக்குள்ளே வந்தோம். வந்து சரி இங்கே கடை எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு என்ன பண்ணோன்னா, வண்டியை வந்து ஓரமாக போட்டு நிப்பாட்டி படுத்து தூங்கிட்டோம். மாண்டியா சிட்டிக்குள்ளே சரி வந்து கேட்டதுக்கு காலையில் தான் பஞ்சர் கடை திறப்பாங்க. ஏன்னா வந்து அந்த நெட்டுலாம் வந்து மிஷின் டைட் வச்சுருப்பாங்க. சரி அவர் அந்த அண்ணாக்கு வந்து காலில் வந்து பிளேட் வச்ச கால், என்னால் எதுவும் பண்ண முடியாது தெரியல. அப்படின்னா சரி நம்ம ஒரு ஆள் எப்படி கழட்டுறதுன்னோன்னா, நான் காலைல கடையில் விட்டு கழட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஞ்சர் கடைக்கு முன்னாடி வந்து வண்டி பாட்டிட்டு சரி உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி கொஞ்சம் ஒரு மணி நேரம் படுக்கலான்னு சொல்லி படுத்தோம். என்ன ஆயிடுச்சு, வண்டியில் டீசல் திருட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கம்பெனியில் கூப்பிட்டு சொன்னேன், நான் வண்டி ஃபோட்டோ போடணும்னு சொன்னாங்க. மேனேஜர் வேறு. ஸோ அவர் ஒருத்தர், ஏன்னா உங்களுக்கு தெரியாதா அந்த சைட்லாம் ஃபுல்லாக நடக்கும்லண்ணா, பார்த்து சேஃப்டியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சொல்ல முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. காமிக்கிறாரு
பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வண்டி டிரைவருங்க வந்து நிப்பாட்டும் போது தான் அவன் திருடிட்டு இருந்திருக்கான். அவங்க அந்த வண்டி டிரைவர் தான் நிப்பாட்டிட்டு டக்குன்னு இறங்கி ஓடியாந்து அந்த அவனை பிடிக்கிறதுக்குள்ள அவன் ஓடிட்டான். அந்த ஆட்டோ அபே ஆட்டோ 3 வீல் ஆட்டோ இருக்கும்ல, லோடு ஏற்றுற ஆட்டோ, அந்த ஆட்டோவில் தான் அவன் வந்து டீசல் ஏற்றி பிடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த ஆட்டோட அந்த லாரி டிரைவர் அந்த ஆட்டோவை வந்து டம்முன்னு கண்ணாடியில் உடச்சிட்டாரு. டக்குன்னு தட்டணும் நானும் ஏஞ்சிட்டேன். பாருங்கள் வண்டியில் ஃபுல்லாக டீசல் திருட்டானுங்க. அதுவும் பூட்டின மேனிக்கு தாங்க இருக்குது. இங்கே வச்சு டீசல் எடுத்துகிட்டு பாருங்கள், வழி தடம் தெரிஞ்சுங்களா, அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த வழியை தான் ஃபுல்லாக டீசல் சின்ன விட்டு போயிருக்கான். பாருங்கள் வண்டியை வந்து இங்கே தான் நிப்பாட்டியிருக்கான். அவன் இங்கே தான் நிப்பாட்டிட்டு டீசல்லாம் அப்படி ஊற்றி இருந்திருக்கான். அப்புறம் இந்த அண்ணா லாரி டிரைவரை நான் வந்து கூப்பிட்ட உடனே இவங்க வந்த உடனே தான் அப்படியே வந்து ஓடிட்டான். அங்கே ஓடும்போது அவர் ஓடி போய் கண்ணாடி உடச்சிட்டாரு, அவனுடைய ஆட்டோ கண்ணாடி உடச்சிட்டாரு. ஸோ டிரைவருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வண்டி ஓட்டி இவ்வளோ விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இப்படியெல்லாம் அசால்ட்டாக வந்து திருட்டு போயிடுறானுங்க. நான் அப்புறம் பேசுகிறேங்க, கஷ்டமாக இருக்குது. 5 hours later. guys, எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. நைட் டீசல் எடுத்துகிட்டு போன அந்த வண்டியை வந்து கேமரா கவர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது ஃபுட்டேஜ் வாங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் அப்போ நான் வீடியோ எடுத்திருப்பேன், எனக்கு சரியாக பேச முடியல, அப்போ ரொம்ப வெக்ஸாக இருந்துச்சு. கம்பெனி கூப்பிட்டு சொன்னோம், வெயிட் பண்ணுங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம அண்ணா, உங்கள் பேர் என்ன? மணியா அண்ணா வந்து மணிகண்டன் எங்கள் கம்பெனி டிரைவர் தான். அண்ணாவுக்கு வந்து டயர் வெடிச்சிருச்சு. ஸோ அவர் வண்டிக்கு வந்து ஸ்டெப்னி மாற்றி போட்டு திருப்பி டயர் வெடிச்சிருச்சு. ஸோ அந்த வண்டிக்கு ஸ்டெப்னி கொடுக்கறதுக்காக என்ன வர சொன்னாங்க. ஸோ நானும் வந்தப்போ நைட்டு என்ன போச்சு, டீசல் வந்து நைட்டு தான் அடி பண்ணாங்க. அந்த சைடில் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே பங்கே அதிகமாக இல்லை. ஸோ அப்போ அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, சரி ரைட்டு விடுங்க தலைவா, நீங்கள் படுத்து தூங்கிடுங்க, காலையில் எழுந்து வாங்க தான் சொன்னாங்க. நான் தான் புத்தி கெட்டு போய் சரி நைட்டே போய் வேலை செஞ்சுட்டேன்னா கொஞ்சம் பகலை கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு ஆசைன்னு சொல்லாமல் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒன்று ஒரு இதில் சரி போயிடலாமே, போனால் டர்னாய்க்குமே டக்குன்னு ஓட்டினா ஏதோ நமக்கு பேட் ஆகுமேன்னு தான் நான் நினச்சேன், வேற என்ன அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு சரி வந்தேன். அதுதான் நடந்தது. வந்து நான் அப்புறமா போய் 24 hours பங்கு நான் நின்றுட்டு இருந்த இடத்துல பின்னாடி போய் ஒரு 8 கிலோமீட்டர் பின்னாடி போய் டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு அண்ணனை கூப்பிட்டேன். அப்புறம் 2 பேரும் மூவ் பண்ணி வந்தோம். டீ கடையில் போய் ஒரு டீ கடையில் படி கேட்கும்போது அவங்க ஒரு லோக்கல் பீப்புள் வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விசாரிக்கும் போது அவரே வந்து என்ன கேட்டார், என்னாச்சு டயர் பஞ்சரான்னு கேட்டார். அப்படி தான் கேட்டார், அவரே தான் வந்து கேட்டார், நாங்கள் கேட்கல, நாங்கள் டீ கடையில் தான் விசாரிச்சுட்டு இருந்தோம். அவரே வந்து கேட்டார், ஸோ இங்கே வேணால் முன்னாடி கடை இருக்குது அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோம், அப்படிங்களா எனக்கு தெரியலைன்னா சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் வேணா நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க, நாங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பின்னாடியே போனோம். அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன சொன்னார்னா, கடை எதுவுமே இல்லை, கடையில் காலையில் தான் திறப்பாங்க, நீங்கள் இங்கேயே வண்டி நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போது கரெக்டாக எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கு, அண்ணாக்கும் கொஞ்சம் டவுட் வந்துருக்குது. ஸோ நாங்கள் அப்போ கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் 2 பேரும் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும், 3:30 மணி இருக்கும். நாங்கள் வரும்போது ஒரு 2:30 மணி இருந்தாலும் நாங்கள் ஒரு 1 hour இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 3:30 மணிக்கு போய் படுத்தோம். கரெக்டாக இந்த இன்சிடென்ட் நடந்துருக்குது 4:30 மணிலேருந்து 5 மணி தான் அவன் டீசல் எடுத்துருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து என்ன டவுட்னா, எங்களை கூப்பிட்டு வந்தார்ல அந்த பர்சனுடைய வேலையாக இருக்கும் அப்படின்றது எங்களோட 90% டவுட்டு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ். இது ஃபுட்டேஜ் எடுத்தாலும் கம்பெனி அனுப்பினாலும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் நாங்கள் பாடுபட்டு லோல்பட்டு லொங்குபட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு படாத பாடுபட்டு நாங்கள் வண்டியை ஓட்டி 5 minutes later. ஸோ இவ்வளோ பாடுபட்டு ஏதோ ஒரு 5-10 மிச்சம் பண்ணி நாங்கள் வந்து குடும்பத்தை இருக்கவங்க ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய், ஸோ மொழி தெரியாத ஊருக்கு வந்து சரியான சாப்பாடு சாப்பிடாம சரியான தூக்கம் இல்லாமல் பல வேதனைகளை அனுபவிச்சு தான் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். உண்மையாகவே டிரைவருங்கிறவங்க வந்து ரொம்ப மிக சிறந்தவங்க இந்த உலகில் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? ஏன்னா டிரைவருங்க இல்லைன்னா எந்த ஒரு சர்வீஸுமே போய் சேராது. ஆம்புலன்ஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் வந்து எதுவுமே போய் சேராது, கரெக்டுங்களா?
ஸோ அப்படிப்பட்ட டிரைவருங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொசைட்டியில் வந்து யாருக்குமே தெரியல. உண்மை அதுதான். மதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லைங்க எங்களுக்கு. உண்மை அதுதான். தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வண்டி ஓட்டும் போது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வண்டி ஓட்டுறோம், எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ கூட பயந்து ஒரு லோடை ஏற்றி கொண்டு போய் இறக்குற வரைக்கும் எவ்வளோ ஒரு பதட்டத்திலே வண்டி ஓட்டுறோம் தெரியுங்களா. ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டீசல் வந்து ஒரு 100 லிட்டருக்கு மேலே திருட்டு போயிடுச்சுன்றப்போ எனக்கு அந்த டிரைவருடைய மனவேதனை எப்படின்னு சொன்னால் புரியுமான்னு தெரில. டிரைவருங்க அண்ணாங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். எனக்கு அந்த டீசல் காலில் போனதுன்னு சொன்னோன்னு எனக்கு மைண்டே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ₹1 ₹2 இல்லை, எவ்வளோ பணம் பிடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில கம்மலில். உண்மையாகவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 100 லிட்டருனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலேன்னு வைங்களேன், சரிங்களா. அந்த 10,000 ரூபா சம்பாதிக்கணும் 10 நாள் கஷ்டப்படணும். எப்படி 10 நாள் கஷ்டப்படணும், நைட்டும் மகளும் வண்டி ஓட்டணும், சோறு தண்ணி இல்லாமல் நான் கஷ்டப்படணும். ஆனால் அசால்ட்டாக வந்து வண்டியில் டீசல் திருட்டு போயிட்டாங்க. ஸோ இது எனக்கு மட்டும் நான் நடந்துருச்சுன்னு நான் பேசலைங்க. பொதுவாக எவ்வளவோ டிரைவருங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிறைய பேர் நடந்திருக்குங்க. நான் அதனால தான் பேசுகிறேன் நான். ஸோ என்ன உனக்கு மட்டும்தான் ஆனால் இது பேசுவியா அப்படின்லாம் கிடையாது. நான் இதை பற்றிலாம் பேசணும்னு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் போக எடுத்த உடனே நம்ம லாரி விளாக் ஆரம்பித்து எடுத்த உடனே இது மாதிரி எல்லாருமே நெகட்டிவிட்டியாகவே பேசினா வந்து அது சரியாக இருக்காதுன்னு தான் நான் பேசாமல் இருந்தேன். ஃப்யூச்சரில் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் பேசலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நம்ம சேஃப்டியாக நான் வந்து எப்போயுமேங்க வண்டி போட்டு படுத்து தூங்குறேன்னா நான் தாபா ஹோட்டலாக பார்த்து தான் தூங்குவேன், பார்க்கிங்காக தான் பார்த்து தூங்குவேன். சரி இப்படி இருந்தும் நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டுமே, மாண்டியா சிட்டிக்குள்ளே, சரி பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆப்போசிட்டில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பேஸ் பண்ணி இத்தனைக்கும் நைட்டு வந்து ரவுண்ட்ஸில் இருப்பாங்களே பீட் ஆஃபீஸர் போலீஸு, அவங்ககிட்ட கேட்டோம் இது சேஃப்டியான இடமா இங்கே நிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நிப்பாட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் பஞ்சர் கடையை பார்த்து வண்டி டயர் மாற்றி நீங்கள் கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதையை ஃபேஸ் பண்ணி அதை நம்பி தான் நாங்கள் வண்டி நிப்பாட்டினோம். ஸோ அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு 3rd பர்சன் நம்பி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து அவர் எங்கள் சேஃப்டி தான் சொல்கிறாரு. அது எல்லாமே ஒரு நம்பிக்கைனால தானே. ஸோ இது வரலாம் வந்து நினைக்கும் போது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்மக்கிட்ட உட்காந்து பேசியிருந்தா பார்த்தீங்களா அந்த அண்ணா மணி அண்ணா, அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குதுங்க. நம்ம சென்னையில் அந்த அண்ணாவுடைய ஃபோனு கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு நான் உங்களுக்கு நடந்தது. தீபாவளி அன்னைக்கு அவருடைய ஃபோனு உட்காருங்க தீபாவளி அன்னைக்கு அவருடைய ஃபோனை, அதாவது வண்டியில் படுத்துட்டு இருந்தவர் சென்னையில் அவருடைய ஃபோனை திருடி அந்த பையன் ஓடிட்டான். அந்த அண்ணா அவர் சேஸ் பண்ணி போய் அவனை பிடிச்ச உடனே அவன் கையில் வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த அண்ணாவோட காலை கிழிச்சிட்டாங்க. அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் வேணால் நான் ஆட் பண்ணுற பாருங்க. அப்புறம் அந்த பையனை பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவன் ஒரு அக்யூஸ்ட் தான், ஆல்ரெடி நிறைய திருட்டு விஷயங்கள் பண்ண வந்தான் அவன். அந்த அண்ணாவுமே படாத பாடுபட்டுருக்காரு. அந்த இன்சிடெண்ட்டில் அவர் காலில் வந்து வெட்டிட்டான். புரியுதுங்களா. இது மாதிரி டிரைவருங்க எல்லாமே வந்து பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் எப்படி ஒரு முடிவு வரும் என்ன எதுன்னே தெரிலங்க. ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சிம்பிளி வேஸ்ட். 7 hours later. ஃபைனலாக வண்டி ரெடி ஆகலை. இன்றைக்கி சாயங்காலம் ஆயிடுச்சு. படாத பாடுபட்டேங்க. கையை பாருங்கள், என்னையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒஸ்ட்டு, பயங்கரமாக செம்மையாக கஷ்டப்பட்டேங்க. சுத்தமாக முடியல. காலையில் சாப்பிட்டது நான் சொல்ல விரும்பலை. டயர்டாக இருக்குது, பயங்கர டயர்டாக இருக்குது. டீசல் வாங்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 லிட்டர் வாங்கி ஊற்றுனேன். பம்ப் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் பம்ப் பண்ணோம், வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் திருப்பி ஒரு 20 லிட்டர் வாங்கி ஊற்றுனோம். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பம்ப் பண்ணியிருப்போம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி இதுக்கு மேலே அந்த வண்டி வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, லோடு போலையான்னு. சரி இதுக்கு மேலே நம்ம வண்டி வேலைக்கு பார்த்தான்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆகலை. ஷோரூமுக்கு சொல்லியிருக்கு, அசோக் லேண்ட் ஷோரூமு. ஸோ அங்கேருந்து தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், அந்த வண்டிக்கு நான் என்னோடய வண்டி ஸ்டெப்னே கழட்டி கொடுத்துட்டு அவர் வண்டிலேருந்து வெடிச்சு டயர் ரெண்டு கொடுத்துட்டு இருந்தார் ஆட்டோவில். ஸோ அந்த டயர் ஏற்றும் போது என்ன ஆயிடுச்சு, இது வந்து நான் ஒரே ஆள் டக்குனு நெட்டு போட முடியலையா, அப்படியே அந்த இது டக்குனு கையில் ஸ்லிப் ஆகி சுற்றி டம்முன்னு வந்து அந்த இது இங்கே அடிச்சிருச்சு. இந்த இடம் லைட்டாக வீங்கிருச்சு. நல்ல வேலை எதுவும் டேமேஜ் ஆகலை. எப்படி இருக்கிற பாருங்க, உண்மையாகவே பாருங்கள். நான் நல்லா
நீட்டாக குளிச்சுட்டு செமையாக வந்தேன். ஃபுல்லாக அழுகுங்க, யாரு மாதிரி ஆகிட்டேன். பைக்கில் போய் லிஃப்ட் கேட்டால் கூட யாரும் தர மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா நான் இருந்த கோலம் அப்படி. ஸோ ஒரு சில பேர் நான் கையில் பக்கெட் எடுத்துகிட்டு டீசல் வாங்க போகும்போது வேறு என்னவோ நினச்சிட்டாங்கன்னு தெரில, ஒருத்தர் கூட லிஃப்ட் தரலங்க. நானும் கை போகிற லிஃப்ட் தரல. ஆட்டோவும் வரல. அப்புறம் ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ பிடிச்சி தான் போயிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு 2 லிட்டர் ஆகும்போது நடந்து போயிட்டு நான் வரும்போது ஆட்டோ வந்துட்டேன். ரிட்டர்ன் இப்போது 2வது வாட்டி போகும்போது ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் தான் வந்தேன். சில அனுபவங்கள் வந்து பயங்கரமான வழிகளையும் சரியான ஒரு மெமரிஸும் அப்புறம் மறக்க முடியாத நினைவுகளும் சரியான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குதுங்க. உண்மையாகவே வேறு லெவலு. முடியல, வேறு லெவல்னா நல்லா இருக்குன்ற மாதிரி கிடையாது, மோசமான விஷயத்தில் வேறு லெவல் வச்சு செஞ்சிருச்சு எங்களை. தண்ணி பண்ணுறேங்க. The next day. Five hours later. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த டீசல் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் அது ஒன்றும் பண்ண முடியல. கேமராவில் வந்து பெட்ரோல் பங்கில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதான் விஷயமே. லாஸ்ட் 5 டேஸாகவே அந்த சிசிடிவி ஒர்க் ஆகலை. என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இத்தனைக்கும் நாங்கள் வண்டி நிப்பாட்டும் போது போலீஸ்காரங்கிட்ட கேட்குறோம், அவங்களும் வந்து நிப்பாட்டுன்னு சொன்னால் தான் நிப்பாட்டணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து டீசல் அடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. கரெக்டாக இன்னும் உப்ளிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் உப்ளி பக்கத்தில் வந்து அங்கேருந்து நைட்டு வண்டி எடுத்துகிட்டு டீசல் ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஷோரூம்லேருந்து ஆளை வர வச்சு ஸ்டார்ட் பண்ணி படாத பாடுபட்டு ஸோ அப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி வந்துட்டு இங்கே டும்கூர் தாண்டிங்க கரெக்டாக சிராக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி தாபாவில் போட்டு படுத்து தூங்கிட்டேன். காலை 4:30 மணிக்கு படுத்துவோன்னா அப்புறம் ஒரு 10 மணி தான் எழுந்திரிச்சேன். ஸோ அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி வந்து உப்ளிக்கு முன்னாடி வந்துட்டேன். சரி பசிச்சுதா, அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து வண்டி நிப்பாட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு சமைச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்போ நான் ஒரு அழகான சூப்பரான ஒரு வியூ ஒன்று பார்த்தேன். சூப்பராக இருந்ததுங்க. சன்செட் ஆகுது, சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? சன்செட் ஆகுது பாருங்கள் பேக்கில். நானே அதை என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே அதுக்கப்புறம் அதையே நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா முடியாது. ஸோ நகர்ந்து போகணும். ஒரு விஷயத்த நமக்கு தப்பாகவே நடக்குதுன்னா நம்ம அதுவே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், அடுத்து நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது, சரியான முடிவு. ஸோ அதனால் அதை தட்டி விட்டு போயிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும், நடந்து போச்சு. ஸோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. செமையாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது உடம்பு, பயங்கர டயர்டு. நிப்பாட்டி அங்கே தாபாலே குளிக்கலான்னு பார்த்தா அந்த தாபாவில் தண்ணி நல்லா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நான் குளிக்கலை. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நிப்பாணி போயிடுவோம். நிப்பாணியில் ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்குது. நிப்பாணியில் போய் டீசல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் பூனேயில் டெலிவரி கொடுக்குற மாதிரி போகணுங்க. போயிடுவோம், கம்பல்சரி போயிடுவோம். என்ன நிப்பாணியில் குளித்தவொன்னே நல்லா தூக்கம் வரும், தூங்காமல் போக வேண்டியதான். தலை பயங்கரமாக வலிக்குதுங்க, அடிப்பட்டது இந்த இடத்துல அப்படியே வீங்கியிருக்கு. என்ன பண்ணுறது, சில டைமில் வந்து டென்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அது கரெக்டாக தான். நம்ம ரொம்ப ஓவராகவும் டென்ஷன் ஆகக்கூடாது, கரெக்டாக முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடந்துடும். ஸோ நம்ம என்றைக்குமே நம்ம சேஃப்டியை கரெக்டாக பார்த்துக்கணுங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், டிரைவருங்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதா அப்படின்றது எனக்கு தெரிலங்க. A few moments later.
days later. Five hours later. guys குட் மார்னிங். என்னால் சரியாக வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை எங்கேயுமே. சின்னதாக கிளிப் எடுத்திருப்பேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. எனக்கே இந்த அளவுக்கு மனவேதனையாக இருக்குன்னா அப்போ என்னை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களும் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது எனக்கு ஒரு 170 லிட்டர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குன்னா, நிறைய பேர் வந்து சொன்னாங்க 500 லிட்ரு 350 லிட்ரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக போயிருக்கு அப்படின்றப்போ அவங்களுடைய மனவேதனை பயங்கரமாக இருக்கும். வண்டியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஃபோனை திருடுவாங்க, தூங்கிட்டே இருக்கும்போது ஸ்ப்ரே அடிச்சுட்டு டீசல் திருடுறது, அப்புறம் அடித்து பிடிங்கி காசை வாங்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க டிரைவருங்களை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா வராதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு முடிவு எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் பண்ணால் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத நம்ம டிரைவர் நண்பர்கள், டிரைவர் அண்ணாங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டிரைவர் தம்பிங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இது மாதிரிலாம் பண்ணால் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை நீங்கள் சொல்கிறத கமெண்டை பொறுத்து நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நான் பார்க்கலாம். இதுக்கு இது ஏதோ ஒரு மூலயமா, ஏதோ ஒரு விஷயம் மூலயமா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி தாங்க அப்புறம்? அவ்வளோதான், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். சாயங்காலமாக கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஜேஎன்பிடி போயிருங்க, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கேரளா கோட்டயத்துக்கு லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ காலைல வந்து எங்கள் கம்மலில் போய் எல்லாரும் காப்பி வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோட்டயத்துக்கு இல்லை திருச்சிக்கு லோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்னை கேட்டிருந்தேன் வீட்டுக்கு போகலாம், ஏன்னா 1.5 மாதம் ஆகுது நான் வண்டி ஏறி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இப்போ தலையை காமிச்சு வந்துடலாம்னு சொல்லிட்டு கேட்டால் ஆனால் சென்னைக்கு லோடு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, ஆனால் வந்து திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா திருச்சியிலேருந்து மோஸ்ட்லி வந்து சென்னை பக்கம் போகிற மாதிரி லோடாகவும் அது அந்த ஒரு எண்ணம் தான். சரி, அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான். பார்க்கலாங்க எப்படி நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் guys, லவ் யூ ஆல், பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.